வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. எல்லாரும் தேர்தல் முடிவை பார்த்துட்டு அப்படியே ஆக்ரோஷமா இருந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் யாருமே இந்த தேர்தல் முடிவை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களான்னா கண்டிப்பா 100% எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாருமே எப்படியாச்சும் திராவிடம் 2.0 அமைஞ்சிரும், எப்படியாச்சும் திருப்பியும் நம்மளுடைய முதல்வர் ஆவாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் இன்னைக்கு எஸ், பெரிய இடியா பாத்தீங்கன்னா நம்ம தலையில விழுந்திருக்கு. நம்ம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. எஸ், டிஎம்கே பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் பொசிஷனுக்கு ஃபைட் பண்ணிருக்காங்க. பட் தாவேகா லீடிங் எட்ஜை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ டைம் படி பாத்தீங்கன்னா அவங்க க்ளோஸ் டு 110 சீட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க. ஸோ மேபி இன்னும் போற டைம்ல எப்படி வேணாலும் மாறலாம். அவங்க சிங்கிள் மெஜாரிட்டியும் அட்டைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஎம்கே கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகளை இழுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதிமுகவோட சேர்ந்து அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் இப்போ இந்த முடிவை நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா 100% கிடையாது. ஸோ வாட் அண்ட் வேர் வென்ட் ராங் அப்படின்றத நம்ம ஆராயணும். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஆராயறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்திற்கு நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னதான் நம்ம கருத்து ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவங்களை எதிர்த்தாலும் இது அரசியல். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் அப்படின்ற மாதிரி அரசியல்ல யார் வேணாலும் எப்போ வேணாலும் வெற்றி அடையலாம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் தோல்வி அடையலாம். உங்களுக்கே நல்லா தெரியும், காமராஜரே தோத்த மண்ணுடா இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரும் பெரும் தலைவர்கள், மக்களுக்கு நல்லதே செஞ்ச தலைவர்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா தோத்த மண்ணு தான் இந்த தமிழ்நாடு. ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் தோக்கலாம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஜெயிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா காத்து பலமா தமிழக வெற்றி கழகம் சைட்ல அடிச்சிருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் அந்த காத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே, ஏன்னா பொதுவா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம சொன்னதே என்னன்னா விஜயை ஜெயிப்பாரான்னு தெரியல, இல்லைனா மிஞ்சி போனாலும் 5 to 10 தொகுதி தான் அவங்களால ஜெயிக்க முடியும் நம்ம எல்லாருமே சொன்னோம். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதும் அவ்வளவுதான். பட் க்ளோஸ் டு 100, தட் இஸ் ரியலி அ பிக் மார்க் தான். அதனால தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு முன்னிலையில இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்போ எப்படியோ சாயங்காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி சான்றிதழ் வாங்கிடுவாங்க. எத்தனை பேர் வாங்கினாலும் அவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆக போறாங்க. மோஸ்ட்லி அபவுட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் ஜெயிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதுல கிட்டத்தட்ட 97-98 பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆக போறாங்க. ஸோ அவங்களுக்கு இது நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போது. அஸ் வெல் அஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா சில எல்லாமே புது கேண்டிடேட்ஸ் தான். மாற்று கட்சிகள்ல இருந்து வந்திருந்தாலும் புது கேண்டிடேட்ஸ் அதுல நிறைய இருக்காங்க, சின்ன பசங்களும் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, பிகாஸ் இதெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்குமானா கிடைக்காது. உங்க வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் கவுன்சிலர் கனவுல இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எம்எல்ஏ கூட ஆக முடியாது. ஸோ இந்த இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை நீங்க செவ்வனே பயன்படுத்தணும். தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற அனைத்து எம்எல்ஏக்களும் நீங்க அதை ஒழுங்கா பயன்படுத்தி, ஏன்னா மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது விஜய்ன்ற பிம்பம் ஒரு புறம் இருந்தாலும் நீங்க யாருன்னு கூட அந்த மக்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க உங்களை தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கிறீங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிளஸ் உங்கள் பணியை நீங்கள் நல்லா செய்யணும். ஏன்னா இந்த 5 வருஷம் திமுக பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை அப்படியே செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பாத்தீங்கன்னா அரசியல் கிட்டத்தட்ட 2013 இருந்து இருக்கேங்க. 2013க்கு முன்னாடி நம்மளுக்குலாம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அரசியல் பத்தியும் அவ்வளோ இல்லைன்னு நினைச்சுக்கோ, தெரியாது. 2013ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணி வரோம். எனக்கு தெரிஞ்சே 2021 to 26 தான் த பெஸ்ட் அரசியல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல திட்டங்களை எடுத்து தமிழ்நாட்டில் போட்டு என்னென்ன வேணுமோ மக்களுக்கு அது எல்லாத்தையும் கொடுத்து தமிழ்நாட்டை செதுக்கி ஒரு வளர்ந்த மாநிலமா, திருப்பியும் பின்தங்கி இருந்த மாநிலத்தை திருப்பியும் ஒரு வளர்ந்த மாநிலமா எடுத்துட்டு வச்சிருக்காரு. ஸோ அதை நீங்க கட்டி காக்கணும். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி மாதிரி இருந்தீங்க பாருங்க, அந்த மாதிரி இல்லாம இப்போ உங்ககிட்ட ஒரு தமிழ்நாட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தமிழ்நாட்டை நீங்களும் டிஎம்கே எப்படி செதுக்கி வச்சுட்டு போச்சோ அந்த மாதிரி அதை மேலும் மேலும் சிறக்க செதுக்கணுமே தவிர்த்து அதை கீழே போட்டு பொசுக்குன்னு உடைக்காத மாதிரி செயல்படணும் அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ என்ன தாங்க ஆச்சு, ஏன் இப்படி ஒரு ரிசல்ட் நமக்கு வந்துச்சு அப்படின்றத எல்லா கட்சிகளுமே ஆராய்வாங்க. அதை நம்மளும் ஷார்ட்டா ஆராயணும்ல. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஸ்டார்டிங் போஸ்டல் ஓட்ஸ் எடுத்து அப்படி வச்சாங்க. அந்த போஸ்டல் ஓட்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமுக காரங்க நம்மலாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தோம். ஏன்னா போஸ்டல் ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா திமுக கவுண்ட் ஒரு 25-28ன்னு போச்சு. ஏடிஎம்கே டிவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இப்படி தான் இருந்தாங்க. பட் இந்த மிஷினை ஆன் பண்ணாங்க பாருங்க, அதாவது 8:45 மேல மிஷினை ஆன் பண்ண உடனே
இட் ஆல் வென்ட் ஒன் சைட் ஃபேவர்னு சொல்லலாம். அதாவது அம்பையர் டிசிஷன் ஒரே சைடு போதுங்க, இவர் வந்து கல்லாட்டம் ஆடுறாருங்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி தான் வந்து மிஷினை ஓப்பன் பண்ணதுலேருந்து டிவிகேவோட கிராஃப் வந்து சரன்னு ஏறிட்டு போச்சு. ஸோ டிவிகே ஒரு பகுதியில் தான் ஓட்டு எடுக்கும், ஒரு பகுதியில் ஓட்டு எடுக்காது அப்படின்ற பிம்பத்தை உடைச்சி விஜய்ன்ற அந்த ஃபேஸ், அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டு முழுக்க ஓட்டை வந்து வாங்கி கொடுக்குற ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டப்புன்னு கிராஃப் அடிஷனும் போயினே இருந்தாங்க. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸுக்கு தான் ஃபைட் பண்ணுற நிலைமைக்கு போயிடுச்சு. அதில் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைமில், இப்போ க்ளோசிங்கில் அவங்க செகண்ட் பிளேஸ் வருவாங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தேர்ட் பிளேஸுக்கு போச்சு. என்னடா தேர்ட் பிளேஸுக்கு போயிருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுது. உங்களுக்கே நல்லா தெரியும், டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஜோன் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைட் தான். அதாவது சென்னை, அதில் ஒரு 16 தொகுதி இருக்கு, செங்கல்பட்டு அதில் கொஞ்சம் தொகுதி இருக்கு, அதே மாதிரி திருவள்ளூர், அதே மாதிரி காஞ்சிபுரம். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 36-37 தொகுதியும் இருக்குங்க. இந்த 36-37 தொகுதி எப்பவுமே திமுக அப்படியே அல்வாவை தூக்கி கையில தர மாதிரி தான் இருக்கும். போன வாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 37லயோ எண்ணத்துலயோ ஒரே தொகுதியில தான் தோத்தாங்க. கிட்டத்தட்ட 36 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வசம் இருந்துச்சு. அந்த 36 தொகுதியும் நம்ம கிட்ட வரோம், மிஞ்சி போனாலும் ஒரு 2-3 தொகுதி நம்மளை விட்டு போனாலும் ஒரு 34, 33 இல்லை 30 வரும்னு டிஎம்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனவா மாறி போச்சு. ஏன்னா எதுலையுமே முன்னிலை இல்லைங்க. எல்லாருமே ஷாக்கு. ஆக்சுவலாக நமக்கே இப்படி ஷாக்குன்னு போது அதை பார்த்துட்டு இருக்கிற முதலமைச்சருக்கோ துணை முதலமைச்சருக்கோ இல்லை அங்கங்கே நின்ற வேட்பாளர்களுக்கோ கம்ப்ளீட்டாக ஷாக்காக இருக்கும். பிகாஸ் அந்த விஜய்ன்ற வேவ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் அப்படியே சுற்றி போட்டுச்சு. ஸோ ஒரு கட்சி கிட்ட இருந்த 36 தொகுதி, அதுவும் இந்த 36 தொகுதியிலையும் மேஜராக யார் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் நிற்கிறாங்க. ஒரு கட்சி கண்ட்ரோலில் இருந்த 36 தொகுதி அப்படியே கை நழுவி போகுது. உங்களுக்கே நல்லா தெரியும், ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சரும் வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவு, அதே மாதிரி ஆர்பர்ல வந்து பாத்தீங்கன்னா சேகர் பாபு சாரும் பின்னடைவு. ஸோ எல்லாருமே பின்னடைவு. அங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டார்டிங்ல இருந்தே பின்னடைவு. என்ன நடந்துச்சுன்றது யாராலுமே திங்க் பண்ணி கூட பார்க்க முடியல. என்னடா அப்படியாப்பட்ட ஒரு சுனாமி வேவ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்துருச்சு. யாரை நம்ம தப்பு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம போற போக்குல மக்களை வந்து தப்பு சொல்லிட்டு போலாம், பட் மக்களும் வந்து அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஒரு சேஞ்சுன்றது நம்ம என்னத்துக்குடா சேஞ்சு நம்ம கேட்குறோம். பட் மக்கள் வந்து ஒரு சரி திராவிட கட்சிகள் இவ்வளோ வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க, ஏங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்கணும். திராவிட கட்சிகள் இவ்வளோ வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க. இப்போ யாரோ ஒரு செலிபிரிட்டி வராரு, நான் தான் மாற்றுன்னு வராரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் சினிமாவில் இருந்த ஒரு செலிபிரிட்டி விஜய் வராரு. அவர் ஃபேஸை வச்சு வராரு. அவர் என்ன காரணத்தை எடுத்துட்டு வராருன்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவர் என்ன சொல்றாரு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாருங்க அங்க இந்த பிரச்சனை, பாருங்க இந்த பிரச்சனை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாருங்க அங்க கற்பழிப்பு, இங்க கற்பழிப்பு, சட்டம் ஒழுங்கே சரியில்லைங்க, இங்க வந்து எல்லாமே சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்ற பாயிண்ட விஜய் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாருன்னா அந்த மக்கள் மனசுல எடுத்துட்டு போய் குத்தி விட்டுறாரு. இதுதான் இப்போ இங்க நடந்தது. மக்கள் வந்து நம்ம சொல்லலாம் சும்மாவே விஜய்ன்ற ஃபேஸை பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு, அப்படி சில பேர் ஓட்டு போடுவாங்க, எல்லாருமே ஓட்டு போடுவாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ விஜய் எடுத்துட்டு வந்த இந்த சில பாயிண்ட்ஸ் மக்கள் மத்தியில போய் ஒட்டிக்கிச்சு. ஏன் அதை ஒட்டிக்கிச்சுன்றனா, நான் நேற்று வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அது சரியாகவும் ஒட்டி இருக்கலாம், தப்பாகவும் ஒட்டி இருக்கலாம். நேற்று வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அந்த ரீல்ஸ்ல ஒரு பொண்ணு வந்து பேசுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து சட்டம் ஒழுங்கே சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே சரியில்லை, எங்க அண்ணன் வந்தாதான் சரியாகும் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு, மிஞ்சி போனா அந்த பொண்ணுக்கு 21 வயசு இருக்கும், எங்க அண்ணன் வந்தாதான் எல்லாமே சரியாகும்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆங்கர் கேட்கிறாரு, சட்டம் ஒழுங்கே சரியில்லைன்றீங்களே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்களே, என்னதான் அப்படி பாதுகாப்பு இல்லை சொல்லுங்கன்னா. சார் உதாரணத்துக்கு நான் என்ன வச்சே சொல்றேன் சார். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட்டோல வந்துட்டு இருக்கேன். ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது பைக்ல போற பையன் என்ன திரும்பி பார்த்துட்டு போறான் சார். அப்ப எப்படி சார் சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்கு பாருங்க சார். இதுக்கெல்லாம் காரணமே ஸ்டாலின் தான் சார். இது எங்க அண்ணன் வந்தா தட்டி கேட்பாரு, நடக்காது. எது? பைக்ல போற பையன் திரும்பி உங்களை பார்த்துட்டு போனானா, அவன் ஆட்டோல யார் இருக்காங்கன்னு பார்த்துருக்கலாம், ஆட்டோ காலியா இருக்கான்னு பார்த்துருக்கலாம். ஏன் பசங்க பொண்ணை பார்க்கவே கூடாதுன்னு ஒன்றும் ரூல்ஸ் இல்லை. இப்படி போகும்போது இப்படி ரைட்ல லெஃப்ட்ல பார்க்கறது ஒன்றும் தப்பும் கிடையாது. பட் எப்படி வந்து விஜய் அந்த விஷத்தையோ இல்ல ஒரு அபிப்பிராயத்தையோ எப்படி மக்கள் மனசுல விதைச்சிருக்காருன்னா, இங்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, இங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க இந்த திமுக ஆட்சியில.
ஸோ இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சேர்த்தனால அந்த மக்கள் மத்தியில அந்த செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு வேவ் ஒன்று, பிளஸ் எஸ் விஜய் இப்படி சொல்றாரு, விஜய் வந்தா மேபி இதெல்லாம் சரி பண்ணிடுவாரு, விஜய் வந்தா இங்க தமிழ்நாட்டில் எந்த குற்றமும் நடக்காது. நான் இது விஜய்க்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இப்போ வெற்றி பெற்றது, எஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷமா தாங்க இருக்கும். ஏங்க ஒரு கவுன்சிலர்ல வெற்றி பெற்றாலே அவன் வந்து தைய தக்கடான்னு டான்ஸ் ஆடுவான். ஒரு சிஎம் சீட்டு அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கும் போது விஜய் சார் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. பட் இது வந்து ஆக்சுவலா அவருக்கு ஒரு முள் கிரீடம் மாதிரி இப்போ. ஏன்னா இவ்வளவு நாள் புலி வருது புலி வருது புலி வருதுன்னு நம்ம சொல்லிருந்தோம். புலி வர வரைக்கும் தான் அது மேல பயமா இருக்கும். இப்போ புலி வந்துருச்சு. அதாவது நான் வந்தா எல்லாமே சரி பண்றேன், நான் வந்தாமே எல்லாம் சரி பண்றேன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்தாச்சு, நம்மளுக்கு அந்த சிஎம் சீட்டே கொடுக்க போறாங்க இப்போதைக்கு. ஸோ இனிமேட்டு மக்கள் உங்ககிட்ட இருந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவான். எங்கேயுமே கொலை நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பான். டிவியில எங்கன்னா ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இது விஜய் சார் வந்தா எல்லாமே சரியாயிடும் நினைச்சோம், இன்னுமே கொலை நடக்குது அப்படின்னு யோசிப்பான். எங்கன்னா ஒரு ரேப்புன்னு கேள்விப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன இது விஜய் சார் வந்தா ரேப்பே நடக்காதுன்னு சொன்னாரு, இங்க ரேப்லாம் நடக்குது அப்படின்னுவான். எங்கன்னா மது வித்து பிரச்சனைன்னு நினைச்சுக்கோங்களேன், திருப்பி அவன் நினைப்பான். எங்கன்னா குழந்தைகளுக்கு பிரச்சனைன்னு நினைச்சுக்கோங்களேன், திருப்பி அவன் நினைப்பான். ஸோ நீங்க எதெல்லாம் ஒரு வாக்குறுதி மாதிரி உங்களுக்கு கொடுத்தீங்களோ அதெல்லாம் நீங்க பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில், அதாவது அதெல்லாம் நிறைவேற்றி பண்ணணும். எங்கன்னா கொலை நடக்கும். எப்படி திமுக ஆட்சி இருக்கும் போது நீங்க சொன்னீங்களோ இதுக்கு திமுக தான் காரணம்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி நீங்க இந்த முள்கிரீடத்தை வச்சுக்கிட்டு அந்த சீட்ல உட்காரும் போது எல்லாருமே உங்களை திருப்பி கேட்பாங்க, இந்த மக்களும் திருப்பி கேட்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக மேலதான் ஒரு பெரிய அபிப்பிராயத்தோட மக்கள் இருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன், அதிமுக காரங்க கிட்ட கூட மக்கள் அவ்வளோ ஃப்ரீயாவோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட மாட்டாங்க எதுவுமே. ஆனா திமுகனா தைரியமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏங்க நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு திமுக கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி திமுக கிட்ட வந்து பாத்தீங்கன்னா படித்தவர்கள் அதிகமா எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுன்னு இருக்காங்க இது வரைக்கும்னா திமுகவுக்கு தான் போடுவாங்க. உதாரணத்துக்கு ஏன் இந்த சென்னை ஜோனே, சென்னையோ காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதெல்லாம் வந்து டிஎம்கே கண்ட்ரோல்ல இவ்வளவு நாள் இருந்துச்சுன்னா அதுக்கு மெயின் காரணமே படிச்சவங்க இந்த சரௌண்டிங்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. படிச்சவங்க டிஎம்கேவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ தான் வந்து படிச்சவங்க இவங்களுக்கு போட்டுருந்தாங்க. இப்போ இந்த படிச்சவங்களும் உங்களுக்கு போட்டுருக்காங்க. ஸோ எல்லா மக்களுமே உங்ககிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு திருப்பி சொல்றேன், இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆட்சியில 50 வருஷமா இங்க வந்து திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டு வராங்க. திமுகவே இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஒரு ஆண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் த பெஸ்ட் ஆஃப் திஸ் 50 இயர்ஸ்ன்றது இந்த 2021 to 26 தான். இந்த 21 to 26ல ஆண்ட கட்சியே வேணான்னு மக்கள் துரத்தி இருக்காங்க. அப்ப அவங்க எவ்வளவு உங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நம்ம சொல்லலாம் குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டாங்க, பெரியவங்க வந்து விஜய் அழகா இருக்காருன்னு ஓட்டு போட்டாங்க, பெரியவங்க வந்து இப்படி நினைச்சு ஓட்டு போட்டாங்கன்னு. அப்படி நினைச்சு ஓட்டு போட்டு இருந்தாலும் அவங்க உள் மனசுல விஜய் பேசின அந்த பாயிண்ட்ஸ் எஸ் உள்ள போய் உக்காந்து இருக்கு. இதை யாராலையும் மறுக்க முடியாது. அவர் விஜய் வந்து உண்மை பேசினாரோ பொய் பேசினாரோ அது கண்டென்ட் கிடையாது. பட் அவர் சொன்னதான் அந்த மனசுல உக்காந்து இருக்கு. என்னதான் செலிபிரிட்டியா இருந்தாலும் வீட்டுல பசங்க ஓட்டு போட்டுக்கலாம், ஆனா பெரியவங்களே இதுல ஓட்டு போட்டுருக்காங்க. அதுதான் இந்த ஓட்டோட ரிசல்ட். ஸோ விஜய் கிட்ட பெருசா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் உக்காந்து இருக்காங்க. ஸோ விஜய் வந்து அதை வந்து ஒழுங்கா செயல்படுத்தணும். ஏன்னா திருப்பி நம்ம ஏன் அவருக்கு இது வந்து ஒரு அட்வைஸ் இல்லை, ஒரு கிளாஸ் இல்லை, எதுவும் கிடையாது. பட் ஏன் நம்ம இதை சொல்றோம்னா தமிழ்நாடு நல்ல வளர்ந்த மாநிலமாக வளர்ந்து கொண்டே போகிறது. அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அதை ஃபர்ஸ்ட் டேவே வந்து இவங்களை வந்து நம்ம கலாய்ச்சி தள்ள தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டே ஏன்னா இன்னும் அவங்க எதுவுமே ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒன்றும் அவங்க இனிமேட்டு தான் எல்லாமே நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸோ நெகட்டிவ் தாட்ஸோ நம்ம அவங்க மேலே பூசி இறைக்க தேவையில்ல. நம்மளுக்குன்னு டைம்ஸ் வரும், அப்போ வந்து நம்ம பேசிக்கலாம். ஏன்னா நானும் என்ன எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஆட்சியில் எதுவுமே அசம்பாவிதம் நடக்காதுன்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்மளும் ஒரு குடிமகன் தானே. அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டா கொலை நடக்காது, ரேப்பு நடக்காது, நான் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு தருவேன்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நடந்தால் சந்தோஷம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சீக்கிரட்டும் சொல்கிறேன், விஜய் சார் வந்ததுல எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. எங்க இப்போ திமுக வந்து அந்த மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்தாங்கல்ல, ஏங்க அது எங்க வீட்டுக்கே இல்லைங்க. இப்போ விஜய் சார் 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காருல்ல, என்ன விஜய் சார் எங்களுக்கும் தருவீங்கல்ல, 2500 ரூபாய் எல்லா குடும்பத்தாருக்கும் விஜய் தர போறாரு. ஸோ மக்கள் எக்ஸ்பெக்டிங் 2500 rupees each month. 6 சிலிண்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்து இருக்காங்க எல்லாருமே. ஸோ இது எல்லாமே விஜய் சார் தரணும், இனிமேட்டு தரப்போறாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் சீர் தரணும்,
அண்ணன் சீர் தர போகிறார். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பஸ் வந்து லேடிஸ்க்கு தான் இவங்க கட்டணம் இல்லாம விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸுக்கும் நான் விடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற இடத்துல விஜய் இருக்காரு, மேனேஜ் பண்ணுவாருன்னு கூட நம்ம இருந்து பார்த்துப்போம். ஸோ இதுதாங்க இந்த 4 பெல்ட் ஓட்ஸ் உடஞ்சனால விஜய் வந்து பாத்தீங்கன்னா டாப்பு போயிட்டாரு. பாருங்க, இப்போ நான் வரும்போது டிஎம்கே வந்து 60, இப்போ வந்து இந்த 36 போயிருந்தா டிஎம்கே 96. இதுதான் டிஎம்கேட ஸ்ட்ராங்கர் ஜோன். ஸோ ஸ்ட்ராங்கர் எட்ஜே டிஎம்கேவை விட்டு கை நழுவி போனனால டிஎம்கே வந்து அப்படியே வந்து அந்த நம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஏங்க சென்னையில 16ங்க, இந்த சைடு காஞ்சிபுரம்லாம் ஃபுல்லா அவங்களது தான், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டும் ஃபுல்லா அவங்களுக்கு தான். இது எல்லாமே போகும்போது அவங்களால ஏஞ்சிக்க முடியல. அதுதான். ஸோ அதை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜயோட ஜோன் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்குங்க. அவர் ஓட்டு எல்லா இடத்துலயும் பரவலா விழுந்திருக்கு. அந்த மனுஷன் மூஞ்சிக்காக எல்லாருமே போட்டுட்டாங்க. ஏங்க ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு உதாரணத்துக்கு எடப்பாடி தொகுதியில விஜய் கட்சியோட வேட்பாளரே இல்ல, எஸ்கேப் ஆயிட்டாரு, உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்ப விஜய் என்ன செய்யறாரு, ஒரு இண்டிவிஜுவல் சுயேட்சையா நிக்கிற ஒரு ஆளுக்கு தன்னுடைய ஆதரவை தராரு. டிவி பெட்டின்னு நினைக்கிறேன். ஏங்க ஒரு பூத் என்றாங்க, அந்த டிவி பெட்டி லீடிங்க எடப்பாடியை விட டிவி பெட்டி லீடிங். அப்ப பாத்துக்கோங்க, விஜய் சொல்லிட்டாருன்னு விசிலாச்சு ஓகே, ட்ரெண்டிங் ஆன சிம்பிள், மக்கள் போய் தேடி பார்த்துட்டு விசிலுக்கு போட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டிவி பெட்டி நாங்க பாவம் பண்ணிச்சு, விஜய் சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அப்ப அந்த குடும்பங்கள் போய் டிவி பெட்டியை தேடி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ விஜய் மேல அவ்வளவு நம்பிக்கை இந்த மக்கள் வச்சுட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை விஜய் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுதான். இன்னொன்னு, ஏன் இந்த சென்னை ஜோன்ஸ்லாம் நம்மளுக்கு வீக் ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, 2019ல வின்னு டிஎம்கே, 2021ல வின்னு டிஎம்கே, 2024ல வின்னு டிஎம்கே, நடுவுல அந்த எலெக்ஷன், அந்த லோக்கல் எலெக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதுலயும் வின்னு. சோ 19ல இருந்து இந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடியும் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க, பட் ஃபுல் ஸ்ட்ரெச்சா ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணி தர மாதிரி எப்போதுல இருந்து போட ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19ல இருந்து. ஸோ 19, 21, 24 லோக்கல் எலெக்ஷன் 4 வாட்டியும் இந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஎம்கேன்னு போட்டுட்டாங்க. இப்போ ஒருத்தர் மாற்றுன்னு வந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி தரேன், எனக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்கன்னு போது அந்த மக்கள் மனம் மாறுறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேங்க. நம்ம மக்களை குத்தம் சொல்லிக்கினே உக்காந்துட முடியாது. மனம் மாறுறது ஒரு இயற்கை. அவங்களும் வந்து யோசிப்பாங்களே, என்ன எல்லா வாட்டியும் நான் டிஎம்கேக்கு தானே ஓட்டு போடுறேன், ஒரு வாட்டி அந்த புள்ள வந்து கேட்குது. ஏங்க நம்ம மக்களை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். நம்ம மக்கள் பாவம் பார்க்குற மக்கள். ஒருத்தர் கேட்குறாரு, அம்மா ப்ளீஸ்மா ஒரு வாட்டி கொடுங்கம்மா அப்படின்னா அந்த பாவத்தை ஏற்றுக்கிற மக்கள். ஸோ விஜய் வந்து உங்க பிள்ளையா நான் கேட்குறேன், உங்க தம்பியா நான் கேட்குறேன், உங்க அண்ணனா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்கள் சரி நம்ம ஒரு வாட்டி தான் குத்து பார்ப்போமே, அந்த தம்பியும் என்ன செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்ற எண்ணத்துல தான் கண்டினியூஸா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு போட்டுட்டு இருந்து இவங்க வந்து சரி ஒரு வாட்டி மாத்தி போடலாம் அப்படின்ற பலன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோன்ஸ்ல வந்து பெரிய அளவுல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. மற்றபடி வந்து இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்லயும் வந்து சதர்ன் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கொஞ்சம் நல்ல லீடுங்க. ஆனா ஆக்சுவலாங்க திருப்பி நான் சொல்றேன், இந்த ரிசல்ட்டை விஜயே வந்து எண்ணி பார்த்திருப்பாரானா எண்ணி பார்த்திருக்க மாட்டார். கண்டிப்பா அந்த ஆக்சிஸ் இந்தியா போல் சொன்னாங்க பாத்தீங்களா, விஜய் வந்து 120 இடத்துல எடுப்பாரு அப்படின்னு உன்ன விஜயே சிரிச்சிருப்பாப்ல. நான் விளான்னு இருக்கேன், நானே வந்து ஒரு 10-20 இடத்துல தான் ஜெயிப்பேன்னு நினைச்சிருக்கேன், நீ நான் 120 இடம்ன்ற போய் அப்படி ஓரமான்ட்டு உண்மையிலே விஜயை நினைச்சிருப்பாரு. பட் விஜயை எதிர்பார்க்காத ரிசல்ட்டை மக்கள் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய் அதற்கான நன்றி கடனை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும். நீங்க வந்து பழையபடியே நம்ம பனையூர்ல இருந்துகிட்டோ அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்க வந்து இப்போ ஒரு சிஎம் வேட்பாளர் ஆக போறீங்க, சிஎம் ஆக போறீங்க. நீங்க உங்களுக்கு கீழே வந்து மினிஸ்டர் எல்லாம் இருப்பாங்க, அந்த மினிஸ்டர்லாம் யார் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பட் இருந்தாலும் எல்லாரும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நீங்க இது வந்து ஒரு அட்வைஸ் தான். ஏன்னா பெரும்பாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து படித்தவங்க. ஸோ அந்த படித்தவங்களுக்கு நம்ம படித்தவங்க அப்படின்ற ரெஸ்பெக்டை கொடுத்தாதான் அவங்க வந்து கவர்னன்ஸையும் ஒழுங்காக பண்ணுவாங்க. நம்ம அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவங்கள மதிக்காம போனோம்னா இது டிவிக்கேன்னு கிடையாது, இது எல்லாருமே படித்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த முன்னுரிமையை கொடுத்தாதான். ஏன்னா அந்த கவர்மெண்ட்டை எடுத்துட்டு ரன் பண்ணிட்டு போறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ அவங்கள நம்ம டேக் கேர் பண்ணி ஆகணும். ஸோ அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்றதையும் நம்ம ரிக்வெஸ்ட்டாக வச்சிடறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்துதாங்க மொத்தமாக சொதப்பி விட்டுச்சு. முதலமைச்சர் தாங்க எனக்கு, நான் இப்போ டிஎம்கே தோத்துதை கூட நான் பெருசாக மனசு கஷ்டப்படல.
முதலமைச்சர் தொகுதியில அவரு பின்னடைவுன்றத வந்து எங்க யாராலையும் ஏத்துக்க முடியலங்க. ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், இந்த 5 வருஷம்ன்றது முதலமைச்சர் வந்து அப்படியே பார்த்து பார்த்து செதுக்கிய ஒரு தமிழ்நாட்டில் அவரே தோத்து போறாருன்றது யாராலும் ஏற்ற முடியாது. எந்த ஜேர்னலிஸ்ட்டை வேணா கேளுங்க. ஏங்க ஜேர்னலிஸ்ட்டை ஏடிஎம்கேவை கேளுங்களேன், எடப்பாடி பழனிசாமியை கேளுங்களேன், ஏங்க முதலமைச்சர் தோத்துருக்காரு அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேளுங்களேன். அவரே வாய் வழியா வேணா குற்றம் சொல்லலாமே தவிர்த்து அவர் மனசுல என்ன இந்த மனுஷனே தோத்துட்டாரா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் அப்ப முதலமைச்சருக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம். எங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க, எங்க உரிமை தொகைன்ற கான்செப்டை எடுத்துட்டு வந்ததே டிஎம்கேங்க. ஏன்னா 2011 to 2021 வரைக்கும் ஏடிஎம்கே இருந்தாங்கல்ல, ஏன் எடுத்துட்டு வர வேண்டியது தானே உரிமை தொகையை? ஏன் கட்டணமில்லா பேருந்துவை எடுத்துட்டு வர வேண்டியது தானே? ஏன் தமிழ் புதல்வன் திட்டத்தை எடுத்துட்டு வர வேண்டியது தானே? ஏன் புதுமை பெண் திட்டத்தை எடுத்துட்டு வர வேண்டியது தானே? ஏங்க யாருக்கும் தோணலை. ஆனா முதலமைச்சர் நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம தான் செய்யணும் அப்படின்ட்டு மாசம் மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு ஸ்டார்ட் பண்ணாரு. அதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2000 2500 ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏங்க மாணவர்கள் போக ஸ்கூலுக்கு போக ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களா? நீங்க போங்க, நான் காசு தரேங்க, மாசம் மாசம் 1000 ரூபாய் தரேன், அதை 1500 ரூபாயும் ஏற்றி தரேன்னு சொன்னாரு. அதுதான் இவங்களும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண்ணு, ஏங்க கட்டணமில்லா பேருந்துங்க எங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்துச்சா கட்டணமில்லா பேருந்து? ஏன்னா இப்ப நம்மள 21ல டிஎம்கே எடுத்துட்டு வந்த திட்டங்களை தான் இப்ப எல்லாருமே பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்கான். ஏங்க பல்வேறு மாநிலத்தில் உரிமை தொகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏங்க இந்த கட்டணமில்லா பேருந்தும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் அதுக்கு விதைய போட்டா? டிஎம்கேங்க, முதலமைச்சருங்க. ஆனா அந்த முதலமைச்சர் அவர் சொந்த தொகுதியில பின்னடைவுங்க. ஏங்க அந்த மக்கள்லாம் எனக்கு அதை எப்படி சொல்லுறதுன்னு தெரியல. எஸ் அஃப்கோர்ஸ் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை நம்ம ஏத்துக்கணும், அதெல்லாம் ஓகேங்க. பட் இருந்தாலும் இந்த மனசாட்சியெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியல. எங்க பெரும்பாலும் எல்லாரும் சொல்லுறது என்னன்னா, எங்க விஜய் ஜெயிக்கிட்டோங்க, தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அதுக்கான எஃபர்ட் அவர் போட்டாராங்க. ஏங்க எல்லாருமே கேட்கறது இப்படிதான். ஏங்க ஒரு கஷ்டப்பட்டு படிச்ச மாணவன், கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட்டு படிச்ச மாணவன் 100 எடுக்கிறது எப்படி இருக்குது? படிக்காம காலையில ஒண்டி அப்படியே சும்மா புக்கை பார்த்துட்டு போய் எழுதின மாணவன் 100 எடுக்கிறது எப்படி இருக்கு? அப்ப கஷ்டப்பட்டு படிச்ச மாணவனுக்கும் கஷ்டப்பட்டு படிக்காமே வந்து ஒரு மாணவன் 100 எடுத்தா அந்த டிஃபரன்ஸ் எப்படி ஃபீல் ஆகும்? அந்த மாதிரி தாங்க இப்போ கொளத்தூர் மக்கள் வந்து அவங்கள எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. பட் இருந்தாலும் எல்லா தொகுதியிலுமே டிஎம்கே வந்து தோத்தே போனாலும், சென்னை கைவிட்டு போனாலும் சரி, இந்த மாவட்டங்கள்லாம் கைவிட்டு போனாலும் சரி, சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்லாம் கைவிட்டு போனாலும் சரி, அவர்களுக்குன்னு போட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த தொகுதியில் அவங்க ஒன்றும் ஜீரோல போல, எல்லா தொகுதியுமே அவங்களுக்கான கணிசமான வாக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மக்களுக்கு மேபி அவங்க நன்றி சொல்லுவாங்க. அவங்க எப்பவுமே வந்து தேர்தல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. திமுக காரங்க இப்போ தோத்துட்டாங்க, சாயங்காலமே வந்து பிரஸ் மீட் கொடுப்பாங்க, எதுனா பேசுவாங்க, அத்த வேலை என்னடா, வா போய் பார்ப்போம், எங்கெங்க தோத்தோம், ஏன் தோத்தோம், எப்படி ஆராயி, ஏன் வேலை செய்யல, அதெல்லாம் ஆராயி அப்படின்ட்டு வேலையை ஆராய்வாங்க. 29 எலெக்ஷன் எப்படி, 31 எலெக்ஷன் எப்படி, கூட்டணி கட்சிகள்லாம் வேலை செஞ்சாங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் எடுத்து இப்போ டிஎம்கே உட்காந்து பார்த்துன்னு இருப்பாங்க. எந்தெந்த தொகுதியில கூட்டணி கட்சிகள் வேலை செய்யல, எனக்கு தெரிஞ்சு எந்த தொகுதியிலுமே கூட்டணி கட்சிகள் வேலை செய்யல. எங்கேயுமே அந்த 2021ல இருந்த அந்த கூட்டணி கட்சிகளோட பாண்டிங் இருந்துச்சான்னா எங்கேயுமே அந்த கூட்டணி கட்சிகளின் பாண்டிங் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ உட்காந்துக்கிட்டு டிஎம்கே ஆராய்வாங்க. நெக்ஸ்ட் 29 எலெக்ஷனுக்கு ரெடி ஆவாங்க. இப்போ எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ட்ரெண்டிங்கை பார்த்தா விஜய் சிங்கிள் மெஜாரிட்டியா அட்டைன் பண்ணுவாரான்னு தெரியல. இன்கேஸ் சிங்கிள் மெஜாரிட்டியா வந்தா சந்தோஷம், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தனியா கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அவங்களே ரன் பண்ணுவாங்க. இன்கேஸ் சிங்கிள் மெஜாரிட்டி வரல அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் சேரணும். ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் சேரணும்னா இவங்களுக்கு நிறைய நம்பர் தேவைப்பட்டாதான் ஏடிஎம்கே கிட்ட போவாங்க. அப்படி இல்லை, எனக்கு ஒரு 4, 5, 6, 7, 8 தான் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல அவங்க தேடிலாம் போக தேவையில்ல, காங்கிரஸே வானா காங்கிரஸே வந்துடும். ஏன்னா அந்த நிலைமையில தான் இருக்கு. ஸோ டிஎம்கே கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் இருக்கு, சிபிஎம் இருக்கு, சிபிஐ இருக்கு, விசிகே இருக்கு, மதிமுக இருக்கு. இவங்கெல்லாம் கொஞ்சம் சீட்டை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மேபி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்கேருந்து பிடிச்சி ஆளுங்களை இழுத்தாங்கன்னா இவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. விஜய் அப்புறமா இவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கும் இதாக இருக்கும். இப்போ திமுக எதிர்கட்சி ஆகுமா இல்லையான்றது தான் இப்போ பெரிய பிரச்சனை. ஏடிஎம்கே பீட் பண்ணி டிஎம்கே வருமா
இப்போ டிஎம்கேலேருந்து சில கட்சிகள் உருவி டிவிகேக்கு போனால் அந்த ஆதரவு டிஎம்கேக்கு இருக்காது. அப்போ ஏடிஎம்கே கவுண்ட் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ இல்லைனா ஏடிஎம்கேவும் டிவிகேவும் சேர்ந்து மினிஸ்டர் ஃபார்ம் பண்ணிட்டா டிஎம்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போசிஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்க கவர்மெண்ட்டில் போயிடுறனால. ஸோ இந்த மாதிரி கணக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போயிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று எலெக்ஷன் முடிந்தது. நம்ம நீண்ட நாள் வெயிட் பண்ண எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. எஸ், திமுக தோழர்களுக்கும் மற்ற கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் இது வந்து பெரிய ஒரு மன கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாருமே மன கஷ்டத்தில் தான் இருப்போம். என்னதான் நானே சிரிச்சின்னு பேசினாலும் மன கஷ்டன்றது இயற்கை தான். பட் தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். இன்னைக்கு இதுதானே நம்ம டிவிகேக்கும் சொல்லியிருப்போம். இப்போ டிவிகே தோத்துருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? எப்பா வெற்றியும் தோல்வியும் வீரன் ஜகஜம்யா அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. ஸோ அது நமக்கும் அதே தான். எஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கல, டோன்ட் வெரி, பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2029 2031 திருப்பியும் போய் மாடுன்னு வேலை செய்ய வேண்டியது தான். விஜய் சார் அண்ட் டீம், அந்த டீமுக்கு ஒரே ரிக்வெஸ்ட் தான். நீங்கள் என்னென்ன தேர்தல் அறிக்கைகளில் சொல்லியிருந்தீங்களோ அதெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் செஞ்சிருங்க. அதே மாதிரி மெயினானது சட்டம் ஒழுங்கு, அதே மாதிரி மெயினானது பாதுகாப்பு, எல்லாத்தையும் நீங்கள் தமிழக மக்களுக்கு வாரி வழங்க வேண்டும். பிகாஸ் தே ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். பட் நான் இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறமும் எது நடந்தாலும் திமுக தான் காரணம்னு மட்டும் சொல்லாதீங்க. பிகாஸ் கவர்மெண்ட்டே உங்கள் கையில் இருக்குது.